செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு ஓடுகாலி முதலமைச்சர். தமிழ்நாட்டுக்கு இப்ப அமைஞ்சிருக்க இந்த முதலமைச்சர் ஒரு ஓடுகாலி அப்படின்னு நான் சொல்லல. நேத்து நம்ம மாண்புக்குரிய, மரியாதைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஏன் விஜய் ஓடுகாலி முதலமைச்சர் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காருன்னா, கரூர் சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரூர்ல 41 இல்ல ஆக்சுவலா 43 உயிர். அ 43 உயிர காவு வாங்குன ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. அந்த சம்பவத்துல மிக முதன்மையான நபரா நமக்கு ஒரு பொது பார்வையாளரா நமக்கு யார் தெரியிறார்னா, விஜய் தான் தெரியிறாரு. ஏன்னா, அது விஜயுடைய நிகழ்ச்சி. விஜயுடைய பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்துல விஜய பார்க்க வந்த விஜய் ரசிகர்கள் இறந்து போயிருக்காங்கன்னா, விஜய் தான் அங்க தார்மீக அடிப்படையில பொறுப்பேத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு போகாம, அவங்களுக்காக நின்னு குரல் குடுத்திருக்கணும். இறந்தவங்க வீட்ல நீங்க பார்த்திருக்கணும். பட் அதெல்லாம் பண்ணாம பத்திரிக்கையாளர்கள் தொடர்ச்சியா திருச்சி விமான நிலையத்தில, சார் இந்த மாரி 30 பேர் இறந்து போயிருக்காங்களாமே, 31 ஆயிருக்காமே, 32 ஆயிருக்காமே, சார் நில்லுங்க சார், சார்ன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அதெல்லாம் காதுல வாங்காம, அவசர வேலை வீட்ல ஏதோ இருக்குன்னு சொல்லி ஓடி போனதுனால, நம்ம மாண்புக்குரிய, மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு, ஓடுகாலி முதலமைச்சர் அப்படின்னு நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஒரு அடையாளம் ஒண்ணு குடுக்குறாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மாசத்துக்கு எந்த எந்த மாவட்டத்திலயும் எந்த கட்சி ஆபீஸும் தொறந்தே வைக்கல. எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சுட்டாங்க. குறிப்பா நம்ம புஜுக்கு நம்ம புஷி ஆனந்த் இருக்காரு. அவரே ஓடி போய் ஒளிஞ்சுட்டாரு. அவர் உருவத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் நம்ம ஆதவ அர்ஜுனாவும் ஒளிஞ்சுக்கிட்டாரு. திடீர்னு பார்த்தா மலேசியாவுக்கு விஜய் போறாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. என்னப்பா என்ன என்ன மேட்டரு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க போய் உட்கார்ந்துட்டு குத்தாட்டம் போட்டுக்கிருந்தாரு. ஜிங்கு ஜிக்கான்னு ஜனநாயகத்துக்கு குத்தாட்டம் போட்டுக்கிருந்தாரு. சோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணி நேத்து உதயநிதி விஜய் அவர்கள ஓடுகாலி முதலமைச்சர்ன்னு சொல்லி வார்த்தைய விடுறாரு. இன்னைக்கு சட்டமன்றத்துல பார்த்தா, திடீர்னு விஜய் அவர மாமா விஜய்ன்றாங்க. என்னப்பா மாமா விஜய்ங்கிறீங்க? விஜய் எப்ப மாமாவானாரு? அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அப்பதான் நிதித்துறை அமைச்சர் சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு விஜய் மாமா வேணும். விஜய் மாமா வேணும். அப்படின்னு அவரு பதிவு பண்றாரு. சரி ஓகே. குழந்தைகளோட நலன விஜய் கருத்துல எடுத்துட்டு இருக்காரு. தினந்தோறும் அந்த குழந்தைகள் விஜய மாமா, மாமான்னு கூப்பிடுறதுனால, அந்த குழந்தைகளோட நெனப்பாவே விஜய் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லி நிதி அமைச்சர் பதிவு பண்றாங்க சட்டமன்றத்துல இன்னைக்கு. ஆனா, அதே நேரம் நல்லா கவனிங்க. இதே தாவேக்காவுடைய ஆட்சியில போக்சோ வழக்குகள் அதிகமா பதிவு செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த 80 நாள்ல. சரியா? அதுல அதிகமான வழக்கு வாங்குன குற்றவாளிகள் யாருன்னு பார்த்தோம்னா, தாவேக்கா கட்சிக்காரன் தான். பாலியல் தொல்லை பெண்களுக்கு அதிகமா குடுக்குறவன் யாருன்னு பார்த்தோம்னா, இங்க இருக்கக்கூடிய தாவேக்கா கட்சிக்காரன் தான். வேம்புலின்னு சொல்லி ஒருத்தன் இருக்கான் ஆலந்தூர் சைடு. அவன்லாம் வீட்ல ஒரு பொண்ணு தனியா இருக்கு அப்டின்னோனே உள்ள பூந்துட்டான். அவன கட்சிய விட்டு நீக்கிறேன் அப்டின்னாங்க. பார்த்தா ஒரு 2 வாரத்திலேயே கட்சியோட நிகழ்ச்சியில கலந்துக்கிறான். அப்புறம் எம்எல்ஏ சரவணன். அவரு மேல ஒரு பொண்ணு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியா, ராணிப்பேட்டையா நெனைக்கிறேன். அந்த சைடு ஒரு மாவட்ட செயலாளர் ஒருத்தன். அவன் பேரு விஜயமோகன். பேர பாருங்க விஜயமோகன். இவனும் ஒரு அம்மாவ அபியூஸ் பண்ணியிருக்கிறான். அது அவங்க அம்மாவ பண்ணது மட்டும் இல்லாம, அந்த அம்மாவுடைய குழந்தைய வேற காட்ட சொல்லி கேட்டிருக்கிறான். மிகப்பெரிய ஒரு அழுத்தம் சமூக வலைதளத்தில ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவன் மீது வழக்கு பதிவு பண்றாங்க. 4, 5 பிரிவுல வழக்கு போட்டாங்க. பட் அவனலாம் கைது பண்றதுக்கு வக்கு இல்ல இந்த அரசாங்கத்துக்கு. ஆனா உதயநிதி ஒரு பெண் குறித்து பேசிட்டாருன்னு சொல்லி நேத்து ஃபுல்லா ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், உதயநிதி திரிஷாவ பத்தி திரிஷான்னு பெயர் யூஸ் பண்ணியிருந்தா அது தப்பு. ரைட்டா? அவர் அப்படி யூஸ் பண்ணல. அந்த நடிகையுடைய பெயர அவர் யூஸ் பண்ணல. இதே தாவேக்கா அபியூசர்ஸ் இருக்கானுங்கல்ல, இவனுங்க விஜயும், திரிஷாவும் ஒண்ணா சேர்ந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வராங்க. இல்ல ஏதோ ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்றாங்க திரிஷா அப்டின்னா, அவங்க அக்கவுண்ட் கீழ போய் பாருங்க. திரிஷாவ எவ்வளவு வல்கரா அபியூஸ் பண்ண முடியுமோ, அவ்வளவு வல்கரா அபியூஸ் பண்ணி வச்சிருப்பானுங்க இந்த அபியூசர்ஸ். இவனுங்க நேத்துல பேசிட்டு இருக்கிறானுங்க, எங்க பெண்கள பத்தி பேசிட்டாரு. அவர கைது பண்ணுங்கன்னு. எனக்கு புரியலடா. உதயநிதி திரிஷாவோட பெயரே பயன்படுத்தல. ஆனா, நயினார் நாகேந்திரன் ஒருத்தர் இருக்காரு. தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அவரு. அவரு சொல்றாரு, விஜய் திரிஷா வீட்ல இருந்து வெளில வர சொல்லுங்க. அப்படின்னு அவரு பதிவு பண்றாரு. விஜய் உதயநிதி எந்த இடத்திலும் விஜயோடைய பெயரையும், திரிஷா பெயரையும் குறிப்பிட்டு எந்த ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணல. இல்ல திரிஷாவோட பெயர மட்டும் குறிப்பிட்டு எந்த வார்த்தையும் பதிவு பண்ணல. அவரு ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாரு. அவரு காவேரிய பத்தி சொல்றேன்னு வேற அவரு அந்த இடத்துல விளக்கம் குடுத்துட்டாரு. இது திட்டமிட்டதும் கிடையாது. ஆனா,
இவர் சொன்ன விஷயம் தப்புன்னு நீங்க நேத்து அவர ரோட் ஷோ கூட்டு போயிருக்கிறீங்க. சொந்த காசு செலவு பண்ணி ரோட் ஷோ கூட்டு போயிருக்கிறீங்க. சரி ஓகே. ஆனா இந்த சைடு நயினார் நாகேந்திரன் சொன்னார்ல, "திரிஷா வீட்ட விட்டு விஜய் வெளில வர சொல்லுங்கன்னு." அப்ப நயினார் சொன்னது உண்மையா? அப்ப நயினார் நாகேந்திரன் திரிஷாவ பத்தி குறிப்பிட்டதும், விஜய பத்தி குறிப்பிட்டதும் உண்மையா? உண்மை அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் நீங்க நயினார கைது பண்ணாம வச்சிருக்கீங்களா? இல்ல வேற எதுவும் அண்டர் டீலிங் எதுவும் போயிட்டு இருக்கா? இந்த அதிமுகவுடைய ஆட்சியில அம்மையாருடைய மறைவுக்கு அப்புறம் கூவத்தூர்ன்னு ஒரு சம்பவம் ஒண்ணு பேசப்படுது. அந்த கூவத்தூர் சம்பவத்துல கூட மாண்புக்குரிய, மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி அவங்க பேர் என்ன? திரிஷா அவர்கள். அந்த வார்த்தை கூட வர மாட்டேங்குது. டக்குனு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. திரிஷா அவர்கள ரொம்ப டேமேஜ் பண்ணி பேசியிருந்தாங்க. ரொம்ப டேமேஜ் பண்ணி பேசியிருந்தாங்க. இப்ப அந்த நபர்கள் கைது பண்ணி தூக்கி உள்ள வைக்க வேண்டியதானே? கூவத்தூர் சம்பவம்னா என்னப்பா? ஒரு விசாரணை குழுவ போடுங்க. சிபிசிஐடி கிட்டயோ, இல்ல சிபிஐ கிட்டயோ விசாரணைய மாத்துங்க. கூவத்தூர் சம்பவத்துல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கா அப்படின்ற லிஸ்ட்ட எடுங்க. அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்துங்க. அப்ப தெரியும்ல. அம்மையாரு மாண்புக்குரிய, மரியாதைக்குரிய அ புரட்சி புரட்சி அவங்க ஒரு புரட்சி பண்றாங்க தான். ஸோ அந்த புரட்சி ப ப பேரு டக்குனு வரமாட்டேங்குதே. டக்குனு வார்த்தையில வரமாட்டேங்குது. திரிஷா. அ அவங்களுக்கு இதுக்கு என்ன தொடர்பு இருக்கு? என்ன ஏதுன்னு ஆய்வு பண்ணுங்க. எப்பா நான் எதுவும் சொல்லல. நான் அம்மையார் செல்வி அவங்க பேரு டக்குனு வரமாட்டேங்குது. திரிஷா அவர்கள குறித்து நான் எந்த வார்த்தையும் பதிவு பண்ணல. சரியா? என் கேள்வி சந்தேகத்த நான் வைக்கிறேன். சந்தேகம். ஜஸ்ட் சந்தேகம். ஒரு சிபிஐ விசாரணைய வைத்து, கூவத்தூர் சம்பவத்துல என்ன நடந்திருக்கு? ஏன் அம்மையாரு செல்வி அவங்க பேர ஏன் பதிவு பண்ணியிருக்கிறாங்க? அப்படின்னு ஆய்வு நடத்துங்க. விசாரணை நடத்துங்க. தனி குழு அமைங்க. ஒரு 9 பேர் கொண்ட இல்ல ஒரு 9 குழு அமைத்து காவல்துறையினர பிரிச்சு விட்டு வேல செக் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு தானே காவல்துறை இருக்கிறாங்க. இங்க தாவேகா சம்பந்தப்பட்ட கட்சி பெண்கள் பாதிக்கப்பட்டா கூட காவல்துறை இந்த அளவுக்கு விரைந்து செயல்படுமான்னு கேட்டா அது நமக்கு தெரியல. ஆனா திரிஷாவுடைய பெயரையே குறிப்பிடாத உதயநிதிய பெண்கள் மீது வன்மத்த கொட்டிட்டாரு. பெண்கள அபியூஸ் பண்ணிட்டாரு. இவரால சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இரு தரப்பினருக்கிடையே இங்க மோதல் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு, நீங்க அவர் மேல வழக்கு போட்டிருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன், அவர் திரிஷாவோட பெயரையே குறிப்பிடல. அப்படி இருக்கும்போது, இரு தரப்புக்கு இடையில பிரச்சனைன்னா, யார் யார் அந்த இரு தரப்பு? யார் யார் அந்த இரு தரப்புன்னு? ஒண்ணு திரிஷா. ஒரு தரப்பு நமக்கு திரிஷான்னு தெரியுது. அப்ப இன்னொரு தரப்பு நமக்கு யாருன்னு தெரியும்ல. அந்த இன்னொரு தரப்பு யாரு? யார் அந்த இன்னொரு தரப்பு? என் கேள்வி. அவ்வளவுதான் சிம்பிள். இரு தரப்புக்கு இடையே மோதல்னா, திரிஷா ஒரு தரப்புன்னா, இன்னொரு தரப்பு யாரு? இவ்வளவுதான் கேள்வி. என்னப்பா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? என்ன ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க? இன்ன வரைக்கும் விஜய் சட்டமன்றத்துல விஜய் வாய திறக்க மாட்டாரு. ஏதோ பிதாமகன்ல வர விக்ரம் மாரி உட்கார்ந்துட்டு இருப்பாரு. சரி விட்டு தொலைங்க. அவர விடுங்க. யாருமே யாருமே காவேரியில மேகதாது அணை கட்டப் போறான் கர்நாடக அரசாங்கம். அவன் தீவிர வேலையில ஈடுபட்டுட்டு இருக்கிறான். அத பத்தி யாருமே சட்டமன்றத்துல ஒரு வார்த்தை பேச மாட்டேன்றீங்க. பொது வெளியில யாரும் பேச மாட்றீங்க. அந்த வளர்ந்து கட்ட அமைச்சர் யார் ஆதவர்ஜுனா சொல்றாரு, "நீங்க சட்டமன்றத்துல கேள்வி கேளுங்க." அண்ணே, புஷி ஆனந்த் அண்ணே, நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேண்ணே. என்னப்பா கோரிக்கை? இனிமேல்ட்டு உதயநிதி நீங்க அவர் கேள்வி கேட்டாருன்னா, நம்ம முதலமைச்சர் வாய தொறக்கக் கூடாது. நாங்க சொல்லுவோம். நான் இருக்கேன், தம்பி ரமேஷ் இருக்கான் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. யார கேள்வி கேட்கிறாங்களோ அவங்க தான் பதில் சொல்லணும். ஏன் உங்க முதலமைச்சருக்கு வாய் இல்லையா? பதில் சொல்றதுக்கு அவருக்கு வாய் வராதா? அ? என்ன இழுத்துக்குச்சா ஒரு சைடு இப்படி ஏதோ வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரா? இல்ல. நேத்து சஞ்சீவ விட்டு உதயநிதியோட அரெஸ்ட்ட வீடியோ எடுத்து ரசிக்க தெரியுதுல உங்களுக்கெல்லாம். ரசிக்க தெரியுதுல்ல? இதுல சஞ்சீவ். என்ன இப்படின்னா என்ன பண்ணுவ? என்ன எல்லாரையும் மார்க் பண்றியா? புடிச்சு ஜெயில்ல போட்டுருவியா எல்லாரையும்? இரு தரப்புக்கிடையே மோதலாம். எதுக்கு அந்த பிரிவுல உதயநிதி மேல வழக்குனே தெரியல. இரு தரப்புனா ஒரு தரப்பு திரிஷானா இன்னொரு தரப்பு யாரு? யார் அந்த இரு தரப்பு? ஆக்சுவலா உதயநிதிய கைது பண்ணணும்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர், இங்க இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு மாசமா பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த பிளான் எங்க இவங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு இருந்தாங்கன்னா, அந்த தவான் பிக்சர்ஸ் உடைய ஓனர் இருக்கார்ல, புரொடக்ஷன் ஃபவுண்டர் அவர் பேர் என்ன? ரத்தீஷா? ஆகாஷா? அவன் அந்த நபர டார்கெட் பண்ணி, அந்த நபர் மூலியமா உதயநிதிய லாக் பண்ணலாம். அப்புறம் அன்பில் மகேஷோட விசுவாசின்னு ஒருத்தர் இருந்தார். அனந்தராமின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேரு மறந்துட்டேன்னு வைங்க. அவர டார்கெட் பண்ணி, அவர் இப்ப அப்ரூவர் ஆயிருக்காரு. அவர டார்கெட் பண்ணி நம்ம நம்ம அன்பில் மகேஷ டார்கெட் பண்ணி கைது பண்ணிடுவோம். இவங்க 2 பேர கைது பண்ணிட்டோம்னா, திமுக அரசாங்கத்துக்கு நம்ம வைக்கக்கூடிய செக்கு. அதாவது சேகர் பாபு, இவரு கே.என். நேரு அண்ணன், அதுக்கப்புறம் உதயநிதி, அதுக்கப்புறம்
செந்தில் பாலாஜி, அப்புறம் அன்பில் மகேஷ். இந்த 5 பேர நம்ம கைது பண்ணிட்டோம்னா, திமுகவ முடக்கிரலாம்ன்னு சொல்லி தாவேகா அரசாங்கம் திட்டமிட்டு இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. காலையில எந்திரிச்சா அவன் காலை கடனே கழிக்க போமாட்டானா? என்ன விஜய் எல்லாம் அடக்கி வச்சுட்டு தான் உட்காருவாரா? விஜய் சட்டமன்றத்துல விஜய் அடக்கி வச்சுட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்காரா? இல்ல. போலீஸ் வருது. அவரு பாத்ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. போலீஸ் வருது. ஆதவ நம்ம அமைச்சர் தானே. அறிவு எதுவும் வேணாம். இப்படிதான் ஒரு அமைச்சர் பேசுவாங்களா? ஆபாச உதயநிதின்னு சொல்லணுமா? ஆபாச நிதின்னு சொல்லணுமா? திருப்பி இந்த தரப்புல இருந்து ஏதாவது சொன்னா அசிங்கமா போயிடும் அப்புறம். இந்த சைடுல இருந்து வேற யாராவது திரும்ப சொன்னா அசிங்கமா போயிடும் சொல்லிட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கலாம்? அரசியல கொண்டு போய் சாக்கடையோட கலந்துகிட்டு இருக்கீங்கடா. யார்ரா அந்த திரிஷா? நடிகை அவ்வளவுதானே. திரிஷா போய் கேஸ் குடுத்துருக்காங்களா? என்னைய இந்த மாரி உதயநிதி தவறா பேசியிருக்காருன்னு திரிஷா போய் வழக்கு குடுத்துருக்காங்களா? இல்ல. திரிஷா வழக்கு குடுக்காம யாரோ ஒருத்தன் வழக்கு குடுத்துருக்கான். அந்த வழக்கின் அடிப்படையில நீங்க உதயநிதிய கைது பண்றீங்கன்னா, அந்த எம்எல்ஏ சரவணனையும் கைது பண்ணு. அந்த ராணிப்பேட்டையோ கள்ளக்குறிச்சியோ நினைக்கிறேன் விஜயமோகன் மாவட்ட செயலாளர் அவனையும் கைது பண்ணு. இவனுங்க 2 பேர் மேலயும் பெண்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நீங்க நியாயமானவங்க, மானஸ்தங்க. சோத்துல உப்பு போட்டு தான் நீங்கலாம் திங்கிறீங்க. பெண்களுக்காக தான் இந்த அரசாங்கம் இயங்குது, நொட்டுது அப்படின்னா, நீ என்ன பண்ற? அவங்க 2 பேர கைது பண்ற. உனக்கு அவங்க 2 பேர கைது பண்ணவங்களுக்கெல்லாம் வக்கு இல்ல, துப்பு இல்ல. நீங்க வந்து உட்கார்ந்துகிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறீங்க. நேத்து நீதிமன்றம் காரி துப்பி அனுப்பியிருக்கு விஜய. தலையில நங்கு 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 கொட்டி அனுப்பியிருக்கு. பொண்டாட்டிய பத்தி பேசினப்போ கூட நீ கைது பண்ணல. நீ அப்ப கைது பண்ணியிருந்தா நான் உண்மைக்கே ஒத்துப்பேன். சரி விஜய் வந்து ரோஷக்காரரு. தன் குடும்பத்து மேல கை வச்ச உடனே அவரு கைது பண்றாருன்னு சொல்லி நானே சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பேன். அப்பாவ காணோம்னு உட்கார்ந்து உங்களுக்கு கலாய்க்க தெரியுதுல்ல? கலாய்க்க தெரியுதுல்ல? என்ன டேஷ் அப்படின்னு பேச தெரியுது. என்ன இதுக்கு அப்படின்னு பேச தெரியுது. அப்ப திரும்ப எதிர்வினை இப்படிதான் வந்து தொலையும். இத்தனைக்கும் அவங்க யாரும் எந்த ஒரு நடிகை பெயரு, எந்த ஒரு பெண்ணுடைய பெயர் குறிப்பிடவே இல்ல. குறிப்பிட்டிருந்தா ரைட்டு. இங்க திட்டமிட்டு யாரும் எந்த ஒரு கலவரத்தை ஏற்படுத்த தூண்டல. நீங்க தான் நேத்து உதயநிதி கைதுன்ற உடனே திட்டமிட்டு அந்த உதயநிதியோட உருவ பொம்மைய போட்டு எரிச்சிருக்கீங்க. அத்தன பெண்கள ஒரே நேரத்துல கூட்டி நீங்க நேத்து ஆர்ப்பாட்டம் பண்ணி, நேத்து தாவேகாவால தமிழ்நாட்டுல ஒரு கலவரமே ஏற்பட்டிருக்கும். இரு தரப்புக்கு இடையே மோதல். அந்த இரு தரப்பு யாரு எனக்கு தெரிஞ்சாகணும். ஒரு தரப்பு திரிஷானா இன்னொரு தரப்பு யாரு? இன்னொரு தரப்பு யாரு? கேவலமா இல்ல? கர்நாடகாக்காரன் மேகதாது அணை கட்ட போறான். அவன் அந்த விஷயத்துல தீவிரமா இருந்துகிட்டு இருக்கான். ஒட்டுமொத்த இந்தியாவுமே இன்னைக்கு தமிழ்நாட்ட திரும்பி பார்த்துட்டு இருக்கு. இந்த நேரம் உட்கார்ந்துகிட்டு ஆனா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். ராமாயணம் எடுத்துக்க, மகாபாரதம் எடுத்துக்க, நீ எந்த மாதிரி புராண கதைய வேணாலும் எடுத்துக்க. ஆனா, ஏன் இப்ப ரீசென்ட்டா வந்த ஜிஓடி, கேம் ஆஃப் த்ரோன்ஸ கூட எடுத்துக்க. எல்லாத்துலயும் அந்த அரசாங்கம் அழிஞ்சு போயிருக்கு. ஒரு கூட்டமே அழிஞ்சு போயிருக்குன்னா, அது ஒரு பொம்பளையால தான். எழுதி வச்சுக்க. ஆவதும் பெண்ணாலே, இங்க மனுஷன் அழிவதும் பெண்ணாலே. இத எழுதி வச்சுக்கங்க. இது எல்லார் வாழ்க்கைக்கும் பொருந்தும். இது எல்லார் வாழ்க்கைக்கும் பொருந்தும். அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஆணவத்துல ஆடக்கூடிய எல்லாருக்கும் இது மிக முக்கியமா பொருந்தும். இந்த அளவுக்கு திமிரு கூடாது. இது திமிரு. இந்த அளவுக்கு திமிரு கூடாது. இது எங்க போய் இப்ப முடிய போகுதுன்னா, த்ரிஷா அவர்கள கொஞ்சம் கொஞ்சமா இவங்க அரசியலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அரசியல் தயார்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்த எலக்ஷனுக்கெல்லாம் த்ரிஷாவ கொண்டு வந்து அரசியல் களத்துல உள்ள நுழைக்கிறதுக்கும், தாவேக்காவுல சேர்க்கிறதுக்கும் இவங்களே ஒரு விஷயத்த கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. இது ரொம்ப ரொம்ப தப்பு. த்ரிஷா போய் வழக்கு குடுத்திருந்தாங்கன்னா, அது ஒரு முகாந்தரம் இருக்கு. சரி ஓகே த்ரிஷா குடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிரலாம். வழக்கு யாரு குடுத்ததுன்னு செக் பண்றேன். வழக்கு த்ரிஷா சைடுல இருந்து வரவே இல்ல. பெண்களை இழிவுபடுத்துறாங்க. அதே த்ரிஷாவுடைய போஸ்ட் கீழ போய் பாருங்கடா. அந்த தாவேக்காக்காரங்க எவ்வளவு கேவலமா பேசி வச்சிருக்காங்கன்னு. நான் வேணா எடுத்து காட்டவாடா? நேத்து எவன்லாம் பெண்களுடைய மரியாதைய பத்தி பேசினானோ, பெண் விடுதலை பத்தி பேசினானோ, பெண்களுடைய தன்மானம் குறித்து பேசினானோ, அந்த தாவேக்கா நாய்கள்லாம் த்ரிஷாவ எவ்வளவு கேவலமா பேசியிருக்கான் நான் வேணா எடுத்து காட்டுறேன். அவன் போட்ட கமெண்ட்ஸ்லாம் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இப்ப சொன்னதுக்கு அப்புறம் டெலிட் பண்றான்னு எனக்கு தெரியும். நேத்து ஃபுல்லா அத உட்கார்ந்து எடுத்து வச்சிருக்கிறேன். அபிஷியலா தாவேகாக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஐடிகள்லாம் த்ரிஷாவும் விஜயும் வெளில போயிட்டு வந்தப்ப, ஒரு ஃபங்ஷனுக்கு போயிட்டு வரப்ப, கீழ போயிட்டு அவ்வளவு கேவலமா கழுவி ஊத்திருக்கானுங்க த்ரிஷாவ. ஏன் விஜய பேச வேண்டியது தானே? இது ரொம்ப ரொம்ப தப்பு. இது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த அரசியல் ஒரு தரங்கட்ட அரசியலா போயிட்டு இருக்கு. தாவேகா அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கூட
தமிழ்நாட்டினுடைய உரிமை மேல எந்த அக்கறையும் இல்ல. எந்த அக்கறையும் இல்ல. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்ட சீரழிச்சிட்டு இருக்கிறானுங்க இந்த தாவேக்காரனுங்க. விஜயோடைய ஆட்சி நாசமா போச்சு தமிழ்நாடு. நாசமா போச்சு. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.